இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 18 23 முடிய விதை விதைப்பவர் உவமையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தை நம்முடைய காதுகளில் விழுந்து அவைகளை உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு தெய்வ பயத்தோடு கடவுளுடைய வார்த்தையின்படி கட்டளைகளின்படி நடக்க ஆரம்பித்தால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை போல 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்கு சாட்சியாக அமையும். நம்முடைய வாழ்க்கையினால் ஏழைகள் வாழ்வார்கள். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும். நம்முடைய வாழ்க்கை பாதை அடுத்த தலைமுறையினருக்கு இலக்கை நோக்கிய பாதை பயணத்தில் அவர்களுக்கு துணையாக இருக்கும். பாறை மீது விழுந்த விதை, முட்செடிகள் நடுவே விழுந்த விதை, பாதையில் விழுந்த விதை போன்று பறவைகள் தூக்கி கொண்டு போவதை போல சாத்தான் உடனடியாக எடுத்து விடுகிறான். அல்லது உலக கவலைகளும் மாயைகளும் அவனை மொய்த்து அவனை தின்கின்றது. அதனால் அவனால் இறைவார்த்தையின்படி நடக்க முடியாமல் அவன் தன்னை இழந்து விடுகிறான். அதுபோல பாறை மீது உடனடியாக அந்த பனி ஈரத்தில் உடனடியாக முளைக்க ஆரம்பிக்கும். வெயில் வந்ததும் காய்ந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் நாம் பலர் இருக்கிறோம். கோவிலுக்கெல்லாம் போவோம், பாறை மீது விழுந்த விதை தான். கோயிலிருந்து வீட்டுக்கு வந்தால் பெற்ற அருட்சாதனங்களுடைய ஆற்றலை வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் மத்தியிலே நாம் செயல்பட தவறி விடுகிறோம். கஷ்டங்களை சுமக்க முடியாது, வீழ்ந்து போகிறோம். சாத்தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து இறை வார்த்தையை எடுத்து விடுகிறான், இறை வாழ்வை எடுத்து விடுகிறான். நம்முடைய வாழ்க்கை அடுத்த நம்முடைய தலைமுறைகளுக்கு பாதை அமைக்காது, பலன் அளிக்காது, கடவுளை மகிமைப்படுத்தாது. நடங்கள். வார்த்தையின்படி 1:22 யாக்கோபு கடிதம் சொல்லுகிறது. கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு அப்பால போனதையும் முகம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதவன் போல கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவன். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். எங்களுடைய செயல்பாடுகள் கடவுளை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும். நாங்கள் செல்லுகின்ற பயணம் மற்றவர்களையும் இலக்கை நோக்கிய பயணத்திற்கு ஊக்குவிப்பதாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.